அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கள புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நிலச் சுமையற வாழ்ந்திட புரிகுவையோ. அன்பார்ந்த தமிழன்பர்களே, திருவரங்கம் ராசவேல செண்பகத் தமிழரங்கில் 1474வது பொழிவில் வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற தொடர் பொழிவில் முதலாவதாக வள்ளுவப் பேராசானுடைய பெருமைகளையும் திருக்குறளுடைய தனிச்சிறப்புகளையும் நான் இங்கே பேச விளைகிறேன். திருவரங்கம் ராசவேலர் செண்பக தமிழரங்கின் நிறுவனர் திருவாளர் வழக்கறிஞர் ராசவேலு செண்பகவல்லி அவர்களை வணங்கி, அரங்கின் பொறுப்பாளர் அருமை சகோதரர் ராச இளங்கோவன் அவர்களை வாழ்த்தி என் உரையை தொடங்குகிறேன். தமிழகத்துக்கு பல்வேறு பெருமைகளும் சிறப்புகளும் உண்டென்றாலும் திருவள்ளுவரினாலே பெற்றிருக்கிற சிறப்பு என்பது மகத்தான ஒன்று. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி சொன்னபோது, வள்ளுவனுடைய கருத்துக்கள் உலகத்திலே இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான, எல்லாருக்கும் பயன்படக்கூடிய கருத்துக்கள் என்பதிலே சிறிதும் ஐயமில்லை. திருவள்ளுவர் மிகச்சிறந்த கவிஞர். அது மாத்திரமல்ல, பேரறிஞர். அவர் நூல்கள் பலவற்றை நுட்பமாக கற்றவர், வாழ்க்கையை நன்றாக உணர்ந்தவர். ஆகையினாலே அவருடைய பெருமை வானளவு உயர்ந்தது. இந்த திருவள்ளுவருடைய திருக்குறள் பல்வேறு பெருமைகளையும் சிறப்புகளையும் உடையது. அதில் திருக்குறளை பற்றி, திருவள்ளுவரை பற்றிய ஒரு நூல் உருவாகி இருக்கிறது அந்த காலத்திலேயே. அந்த நூலின் பெயர் திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவ மாலையிலே வள்ளுவருடைய சிறப்புகளை, திருக்குறளுடைய பெருமைகளையெல்லாம் அந்த காலத்திலே வாழ்ந்த பல்வேறு புலவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். திருவள்ளுவருடைய திருக்குறள் பல்வேறு சிறப்புகளை உடையது என்று நான் குறிப்பிட்டேன். இந்த நூல் உலகத்திலே பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது பைபிளுக்கு அடுத்தறையிலே அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் உண்டென்றால் அது திருக்குறள் தான். அது மாத்திரமல்ல, இந்த திருக்குறளுக்கு அந்த காலத்திலேயே 10 பேருக்கு மேல் உரை எழுதியிருக்கிறார்கள். மடக்குடவர் என்பவரும், பரிமேலழகர் என்பவரும், நச்சர் என்பவரும், பருதியார் என்பவரும், காளிங்கர் என்பவரும், இப்படி பல்வேறு புலவர்கள் திருக்குறளுக்கு உரை வரைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமையினுடைய திருக்குறள். இப்போது நான் சொன்னேன், திருவள்ளுவ மாலை என்கிற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலே திருக்குறளுடைய பெருமை, திருவள்ளுவருடைய பெருமை பேசப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டேன். அதிலே இறையனார் என்கிற புலவர் எழுதியிருக்கிற ஒரு பாடல் திருக்குறள் அந்த திருவள்ளுவ மாலையிலே இடம்பெற்றிருக்கிறது. என்றும் புலராது யாணர் நாட்செல்லியினும் நின்றலர்ந்து தேன்பிலிற்றும் நீர்வயதாய் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர்போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்பது
இறையனார் என்கிற புலவருடைய பாடல். இந்த புலவருடைய பாடலின் பொருள் என்னவென்றால், கற்பக மலர் என்று ஒன்று உண்டு. அந்த கற்பக மலர் வானுலகத்திலே இருப்பது, அது எப்போதும் வாடாதது, கேட்பவருக்கெல்லாம் கேட்பதையெல்லாம் தரக்கூடியது. அந்த கற்பக மலர் போன்றது திருக்குறள். பல ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்றைக்கும் அது புதுமையாக இருக்கிறது, புதிய புதிய பொருள்களையெல்லாம் தந்து கொண்டிருக்கிறது என்கிற கருத்தை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்தபடியாக மற்றொரு புலவர் மாங்குடி மருதனார் என்கிற புலவர், அவர் சொல்லுகிறார், ஓதற்கு எளிதாகி உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி. அதாவது படிப்பதற்கு எளிமையாக இருக்கிறது, அதில் இருக்கிற நுட்பமான பொருள்களையெல்லாம் அறிவதற்கு சிரமமாக இருக்கிறது, அதிலே மறைநூல்களிலே இருக்கிற அந்த பொருள்களெல்லாம் இருக்கின்றன. வேறு சொல்லுகிறார், தீதற்றோர் உள்ளுதோறும் உள்ளுதோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. நினைக்கும் தோறும் நினைக்கும் தோறும் உள்ளத்தை உருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அருமையான ஒரு நூலாக இருக்கிறது. அதே போல் அடுத்த நிலையிலே சொல்லுகிறார், எல்லா பொருளும் இதன்பாருள. திருக்குறளிலே எல்லா பொருளும் இருக்கிறது. அறம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது, வீடு வேறும் மறைவாக மறைமுகமாக இருக்கிறது. ஆகையினாலே எல்லா பொருளும் இதன்பாருள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்று சொல்லி சொல்லால் பரந்த பாவெல்லாம் பரந்தபாவால் என்பயன் வள்ளுவனார் சுரந்தபால் வையத்துணை என்று நம்முடைய புலவராகிய மதுரை தமிழ்நாகனார் என்கிறவர் இந்த திருவள்ளுவருடைய பெருமையை பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு புலவர், அவர் பெயர் கவுனியனார், அவர் சொல்லுகிறார், சிந்தைக்கினிய செவிக்கினிய வாய்க்கினிய வந்த இருவினைக்கு மாமருந்து என்று பேசுகிறார். இன்னொரு புலவர் கல்லாடனார் என்கிற புலவர் சொல்கிறார், கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். இதையே ஔவையார் கொஞ்சம் மாற்றி சொல்கிறார், அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று சொல்கிறார். நம்முடைய செண்பக தமிழரங்கம் இந்த பெருந்தொற்று காலத்திலேயும் தமிழ்த்தொண்டை மிகச்சிறப்பாக ஆற்றி வருகிறது. இந்த பெருந்தொற்றை பற்றியும் கூட வள்ளுவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு நோய் உலகத்து மக்களையே பிடித்திருக்கிறது. அந்த நோயை எப்படி குணப்படுத்த வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் வழிகாட்டுகிறார். முதலிலே நோயை கண்டறிய வேண்டும். அது எங்கே இருந்து வந்தது, எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அதை எப்படி போக்குவது, அந்த நோயை எப்படி குணப்படுத்துவது என்பதை அறிய வேண்டும். பிறகு அந்த குணப்படுத்துகின்ற செயலிலே இறங்க வேண்டும். இப்போது நாம் நோயை நாடிவிட்டோம், நோயின் முதலை நாடிவிட்டோம். இப்போது வாய் நாடி வாய்ப்ப செயல் என்கிற அந்த செயலிலே உலகத்திலே இருக்கிற பல்வேறு மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இதிலே நாம் வெற்றி பெறுவோம். இந்த நோயினுடைய பிடியிலிருந்து கண்டிப்பாக நாம் மீள்வோம். அப்படி மீள்வோம் என்பதற்கு நம்முடைய வள்ளுவ பேராசானே வழிகாட்டி இருக்கிறார் என்பதை சொல்லி, அதற்கு பிறகு சொல்கிறார், திருவள்ளுவர் பற்றி சொல்கிற போது ஒரு புலவர் சொல்கிறார், இவர் எந்த மதச்சார்பும் உடையவர் அல்ல, சமயக்கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருள் இது என்ற வள்ளுவர். எப்படி சமயவாதிகள் சொன்னதையெல்லாம் இவர் சொல்லவில்லை, இவர் உலகியலை பேசியிருக்கிறார் என்கிற செய்தியை மிக அருமையாக சொல்லி செல்கிறார் ஒரு புலவர். ஆகையினாலே இப்படி பல்வேறு புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் அந்த காலத்திலே.
பிறகு எடுத்துக்கொண்டால் 19, 20ஆம் நூற்றாண்டிலேயும் திருவள்ளுவருடைய பெருமை பேசப்படுகிறது. அதாவது நம்முடைய பெருந்தகை 19ஆம் நூற்றாண்டிலே மனோன்மணியம் என்கிற நூலை செய்திருக்கிற சுந்தரனார் என்கிற புலவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், வள்ளுவரிசை திருக்குறளை மறுவரனன் உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனு ஆதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. மனு தர்ம சாஸ்திரம் என்கிற நூல் வடமொழியிலே இருக்கிறது. அந்த நூல் சாதிக்கு ஒரு நீதி சொல்கிறது. ஒருவன் ஒரு குற்றம் செய்தால் மேல் சாதிக்காரனாக இருந்தால் அவனுக்கு ஒரு குறைந்த தண்டனை, கீழ் சாதிக்காரனாக இருந்தால் அதிக தண்டனை, இப்படி சொல்லுகிறது அந்த மனு தர்ம சாஸ்திரம். ஆனால் திருவள்ளுவர் அப்படி சொல்லவில்லை. ஒரு குலத்துக்கு ஒரு நீதி சொல்லவில்லை. எல்லோருக்கும் சமமான நீதியை வழங்கியிருக்கிற பெருமை திருவள்ளுவருக்கு உண்டு. அதேபோல இப்படி சொல்லுகிற போது பாரதி சொன்னதை சொன்னோம். உலகத்துக்கே தன்னுடைய திருக்குறளை திருவள்ளுவர் பேராசான் தந்திருக்கிறார். கவிமணி 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த கவிமணி சொல்லுகிறார், வள்ளுவர் தந்த திருக்குறளை தமிழ் மாதின் இனிய உயர்நிலையை, வள்ளுவர் செய்த திருக்குறளை தமிழ் மாதின் இனிய உயிர்நிலையை உள்ளம் தெளிவுற போற்றுவோமே என்றும் உத்தமராக ஒழுகுவோமே. அதாவது அந்த திருக்குறளை நாம் போற்றுவோம். வள்ளுவப் பேராசான் தந்திருக்கிற அந்த திருக்குறளை போற்றுவதன் மூலம் நாம் உத்தமராக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் என்று பேசுகிறார். அடுத்து நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார், தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளுதொரும் சுவை உள்ளுதொரும் உணர்வாகும் வண்ணம் கொள்ளும் அறம்பொருள் இன்பம் கொடுத்த திரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. அதாவது அழகாக சொல்கிறார், தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள், சிறிய அடிகள் இரண்டடிகள், அள்ளுதொரும் சுவை உள் புகழ் வையகமே என்று பேசுகிறார். மேனாட்டார் கூட திருக்குறளுடைய பெருமையை பேசியிருக்கிறார்கள். ஏரியல் என்கிற பெருமகன் சொல்கிறார், திருக்குறள் இஸ் தி மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஹியூமன் தாட், மனித சிந்தனையினுடைய உயரிய படைப்பு என்று பேசுகிறார் ஏரியல் என்கிற அறிஞர். ஜியு போப் என்கிறவர் திருக்குறளையும் திருவாசகத்தையும் நன்றாக படித்தவர், ஆங்கில நாட்டைச் சேர்ந்தவர். அப்போது அவர் இறக்கும் தருவாயிலே சொல்லிச் சென்றாராம், நான் இறக்கிற போது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று என்னுடைய கல்லறையிலே எழுதி வையுங்கள் என்று சொன்னாராம். அப்படிப்பட்ட பெருமகன் திருவள்ளுவரை பற்றி சொல்கிறார். அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால், தி பாட் ஆஃப் யூனிவர்சல் மேன், உலக மனிதனுக்குரிய ஒரு கவிஞர் என்று பேசுகிறார். திருவள்ளுவர் தமிழ்நாட்டு மனிதனுக்கு மாத்திரம் கவி பாடவில்லை. அவருடைய திருக்குறள் உலக மனிதனுக்கு பயன்படத்தக்க சிறப்பினை உடையது என்று பேசுகிறார். அதே போல ஆல்பர்ட் சுவிட்சர் என்கிறவர் திருக்குறளை நன்றாக படித்தவர், திருக்குறளை மொழிபெயர்த்தவர். அவர் சொல்லுகிறார், there hardly exists in the literature of the world a collection of maxims in which we find so much lofty wisdom. உலகத்திலே இருக்கிற எந்த இலக்கியத்திலேயும் இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை நாம் திருக்குறளைப் போல வேறு எங்கும் காண முடியாது. ஒரு ஞான பெட்டகமாக திருக்குறள் விளங்குகிறது என்பதை ஆல்பர்ட் சுவிட்சர் குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு இன்னொருவர் சொல்லுகிறார், திருக்குறள் இஸ் தி சிந்தசிஸ், தி பெஸ்ட் மாரல் டீச்சிங், உயரிய நீதிபோதனை படைப்புகளிலே மிக உயர்வானது என்று பேசுகிறார். மகாத்மா காந்தி திருக்குறளை படித்துவிட்டு சொல்கிறார்,
there is none who had given such a treasure of wisdom like him. இவரை போல ஒரு ஞான பெட்டகத்தை வழங்கியவர் வேறு யாரும் இல்லை என்று பேசுகிறார். நம்முடைய KM முன்ஷி என்கிறவர் சாகித்ய அகாடமி என்கிற அமைப்பை நிறுவியவர் பேசுகிறார். திருக்குறள் இஸ் ட்ரீடைஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் ஆன் தி ஆர்ட் ஆஃப் லிவிங். வாழ்க்கை கலையை பற்றி பேசுகிற மிக உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பேசுகிறார். பிறகு பெர்னார்ட் ஷா என்கிற ஆங்கில அறிஞனை இந்த திருக்குறள் பெரிதும் கவர்ந்திருக்கிறது. பெர்னார்ட் ஷா என்கிறவர் புலால் உண்ணாதவர், சைவ உணவையே உட்கொண்டவர். அதனாலே அவரை ஒரு குறள் பெரிதும் ஈர்த்திருக்கிறது. அது என்ன குறள் என்றால், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். இந்த குறள் பெர்னார்ட் ஷாவை ஈர்த்திருக்கிறதாக அவர் குறிப்பிடுகிறார். மகாத்மா காந்திக்கு திருக்குறளை முதலாக அறிமுகப்படுத்தியவர் ரஷ்ய நாட்டு அறிஞர் டால்ஸ்டாய். அவர் திருக்குறளுடைய மொழிபெயர்ப்பை படித்துவிட்டு காந்திக்கு சொல்கிறார், உங்கள் நாட்டிலே நீங்கள் பேசுகிற ஜீவகாருண்யத்தை பற்றி ஒருவர் பேசியிருக்கிறார். அவருடைய குரட்பாக்களிலே எனக்கு மிகவும் பிடித்தது, அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இந்த குறள் உங்களுடைய நாட்டைச் சேர்ந்த திருவள்ளுவர் என்கிற அந்த மேதை சொல்லியிருக்கிற கருத்து என்பதை சொல்கிறார். ராஜாஜி சொல்கிறார், இட் இஸ் தி காஸ்பல் ஆஃப் லவ் அண்ட் எ கோட் ஆஃப் சோல் லிவினஸ் லைஃப். தி ஹியூமன் ஆஸ்பிரேஷன் இஸ் எபிட்டமைஸ்ட் இன் தி இம்மார்டல் புக் ஃபார் ஆல் ஏஜஸ் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய ஜனாதிபதியாக இருந்த ஜாக்கீர் ஹுசைன் சொல்கிறார், திருக்குறள் இஸ் எ ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் வேர்ல்டி நாலேஜ், எத்திக்கல் கைடன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் என்று குறிப்பிடுகிறார். ஆகையினால இந்த திருக்குறள் நூலை பற்றி சொல்லுகிற போது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. அதாவது இரண்டு சொல்லுவார்கள். ஒன்று என்னவென்றால், வாழ்க்கையை பற்றி சொல்லுவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்று சொல்லுவார்கள். இன்னொன்று ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் என்று சொல்லுவார்கள். இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்பது வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் என்பது தரமான வாழ்க்கை. வள்ளுவர் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டாம் என்று சொல்லவில்லை, மக்கள் வளமாக வாழ வேண்டும் என்று தான் சொல்கிறார். மக்கள் பொருளை தேட வேண்டும், அறவழியிலே பொருளை தேட வேண்டும், அறவழியிலே இன்பத்தை தூக்க வேண்டும் என்பது வள்ளுவ பேராசானுடைய உயர்ந்த குறிக்கோள். ஆகையினாலே அவர் இந்த வாழ்க்கையை செம்மையாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தரமான வாழ்க்கை என்றால் அன்புடைய வாழ்க்கையாக, அருளுடைய வாழ்க்கையாக, அறத்தை பின்பற்றுகிற வாழ்க்கையாக மாற வேண்டும். எல்லாரும் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும், இருக்கிறவர்களெல்லாம் இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும், பொருளை நியாயமான வழியிலே ஈட்ட வேண்டும். அந்த நியாயமான வழியிலே ஈட்டுகிற பொருளை பகுத்து உண்டு பல்லுயிர் ஊம்ப வேண்டும். இதுதான் அவர் சொல்லுகிற தரமான வாழ்க்கை. ஆகையினாலே அவருடைய திருக்குறளை அந்த காலத்திலேயே நம்முடைய தமிழ் புலவர்கள், சங்ககாலத்து புலவர்கள், அதற்கு பின்னே வந்த புலவர்களெல்லாம் எடுத்தாண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு குறள் தெரியும், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. இந்த குறட்பாவை புறநானூற்று புலவர் ஒருவர் அழகாக எடுத்தாண்டிருக்கிறார். அதாவது, ஆண்முலை அறுத்த அறநிலோர்க்கும் மானிழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கில் கழுவாய் முள ஒருவன் செய்தி கொன்றார்க்கு விதியில்லன
அறம்பாடிற்றே ஆயிழை கணவ. இந்த இடத்திலே அந்த புலவர் என்ன சொல்கிறார்? திருக்குறளையே அறம் என்கிற பெயராலே சுட்டுகிறார். அடுத்து நற்றிணை என்கிற நூல், சங்ககால நூல், ஒரு அகநூல், 8 தொகையில் இடம்பெற்றிருக்கிற மற்றொரு நூல். அதில் ஒரு குறள் எடுத்தாளப்பட்டிருக்கிறது. பெயக்கண்டும் நஞ்சுண்டயமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இது குறட்பா. இதை அப்படியே அந்த புலவர் எடுத்தாளுகிறார். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர். ஆகையினாலே சங்க காலத்திலே திருக்குறள் எடுத்தாளப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு வந்த இளங்கோவடிகள் தெய்வந்தொழால் கொடுநற்றொழுதொழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்கிற அந்த குறட்பாவை தெய்வந்தொழால் கொடுநற்றொழுதொழுவாளை பெய்யன பெய்யும் மழை என்ற பெண்பாவில் எடுத்தாடுவதோடு அதற்கு அடுத்து வந்திருக்கிற மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் இந்த குறளை அப்படியே முழுமையாக எடுத்தாடுகிறார். தெய்வம் தொழாள் கொடுநற்றொழுதொழுவாள் பெய்யன பெய்யும் பெருமழை என்ற அப்பொய்யில் புலவன் பொருளுரை தேராய். இந்த இடத்துல முழு குறளையும் சொல்லி திருவள்ளுவரை பொய்யில் புலவன் என்று நம்முடைய சாத்தனார் குறிப்பிடுகிறார். திருக்குறளிலே பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்பது குறள். இதை நம்முடைய நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே அற்றது பற்றெனில் உற்றது வீடு என்று அழகாக சொல்கிறார். அதற்கு பிறகு இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று என்பது திருக்குறள். இதை நம்முடைய நாவுக்கரச பெருமான் கனியிருப்ப காய்கவர்ந்த கள்வனானேன் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்த நிலையிலே வேட்ட பொழுது அவையவை போலுமே தோட்டார் கதிப்பினாள் தோடு என்பது காமத்துப்பாலில் இடம்பெற்றிருக்கிற ஒரு குறட்பா. இந்த குறட்பாவை நம்முடைய சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்கதையவர் சொல்லுகிறார். வேட்டார்க்கு வெட்டனவே போன்றினிய மெந்தோள்காள் பூட்டார் சிலை நுதலாள் புல்லாது ஒழிவேனோ என்று பேசுகிறார். அதே போல அதற்கு அடுத்த நிலையிலே வந்த கம்பர் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்பது ஒரு குறட்பா. கம்பர்தான் 200க்கு மேற்பட்ட குறட்பாக்களை தம்முடைய நூலிலே எடுத்து ஆண்டிருக்கிறார். அதிலே ஒன்று இது. இதை அப்படியே சொல்லுகிறார். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்பதை எடுத்து ஒருவருக்கு ஈவதன் முன்னம் தடுப்பது அழகிதோ தகவில் வெள்ளி கொடுப்பது விலக்கு கொடியோய் உனது சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி விடுகின்றாய் என்று அதாவது மாவலி வாமனனுக்கு இந்த உலகத்தையே கொடுப்பதற்கு தயாரான போது அப்போது வெள்ளி என்கிற சுக்கிரனை தடுத்து நிறுத்துகிறார். அந்த சுக்கிரனுக்கு மாவலி சொன்னதாக கம்பர் இந்த பாடலை அமைத்திருக்கிறார். இப்படி இந்த திருக்குறள் பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்களும் தங்கள் நூல் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதற்கு சில சான்றுகளும் இல்லாமல் இல்லை. இப்போ சைவ சமயம் என்பது உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும். திருவள்ளுவருடைய திருக்குறளிலே 9வது குறட்பா கோளில் பொறியில் குணமெலவே எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை என்பது. இதிலே இறைவனை பற்றி குறிப்பிடுகிற போது எண்குணத்தான் என்று சொல்கிறார். அதாவது எண்குணங்களை சொல்லுகிற போது என்ன சொல்கிறார்கள்? தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்று உணர்தல், இயல்பாக பாசங்களின் நீங்குதல், பேர் அருளுடைமை, முடிவில் ஆற்றலுடைமை, வரம்பில் இன்பமுடைமை என்று சைவ ஆகமத்திலே கூறப்பட்டிருக்கின்றன என்று பேசுகிறார். அதே போல இந்த நூலிலே இது ஒரு சமணச்சார்புடைய நூல் என்று சொல்லுகிற அளவிற்கு பூமேல் நடந்தான் என்பது இறைவனை பற்றி சமண சமயம் சொல்லுவது. அதுபோல இவரும் இங்கே மலர்மிசை ஏகினான் என்கின்ற தொடரை பயன்படுத்துகிறார்.
வைணவ சார்பான வைணவத்திலே தாமரை கண்ணான் உலகு என்பது வைகுந்தத்தை குறிப்பது. இதை திருவள்ளுவர் ஒரு குறட்பாவில் எடுத்தாளுகிறார். தாம் வீழ்வார் வெந்தோள் துயிலின் இனிதுகொல் தாமரை கண்ணான் உலகு. அதே போல இன்னொரு இடத்துல திருவள்ளுவர், அதாவது சோம்பேறியாக இருக்கிறவன் ஒரு மன்னன் சோம்பல் இல்லாமல் இருப்பானேயானால் அவன் என்ன அடைவான் என்றால், இந்த திருமால் தான் தாண்டிய 3 உலகங்களையும் கூட அவன் பெறுவான் என்கிற ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஆகையினால இதனாலே இவரை என்ன சொல்லுகிறார்கள், வைணவத்தை சார்ந்தவர் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அதே போல பௌத்தம் என்பது, அதாவது எல்லா சமயங்களுமே வீடு வேற்றையே வலியுறுத்துகின்றன. அதே போல பௌத்தமும் நிர்வாணம் என்று சொல்லி வீடு வேற்றை வலியுறுத்துகிறது. அதில் என்ன சொல்கிறார் திருவள்ளுவர், தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். முழுவதுமாக துறந்தவர்கள் வானுலக அடைவார்கள், அதாவது மோட்சம் அடைவார்கள். ஆனால் மற்றவர்களெல்லாம், துறவை மேற்கொள்ளாதவர்களெல்லாம் திரும்ப திரும்ப பிறவியிலே கிடந்து அழுந்துவார்கள். இதை சொல்லுகிற போது சொல்லுகிறார் மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார், பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம், பிறவார் உருவது பெரும்பேரின்பம், பற்றில் வருவது முன்னது பின்னது அற்றார் உருவது என்று பேசுகிறார். எவ்வளவும் பேசினாலும் கூட வள்ளுவர் சமயங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கிறார். அவர் எந்த சமய கடவுளரையும் போற்றவில்லை, பொதுவான இறைவனைத்தான் சொல்கிறார். திருக்குறளிலே 2 குறட்பாக்களிலே முதலதிகாரத்திலே இறைவன் என்கிற சொல்லு பயன்படுத்தப்படுகிறது. இறைவன் என்றால் தங்குகிறவன் என்று பொருள். எல்லா பொருளிலேயும் தங்குகிறவனாகையினாலே அவனுக்கு இறைவன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அந்த இறைவன் என்பதைத்தான் திருவள்ளுவர் 2 குறட்பாக்களிலே பயன்படுத்துகிறார். ஆகையினாலே திருவள்ளுவருடைய கருத்து கடவுள் ஒருவர்தான். அந்த கடவுள் நம்பிக்கை உடையவராக திருவள்ளுவர் இருக்கிறார். கடவுளை வணங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இப்படி அருமையான செய்திகளை கொண்ட ஒரு நூலாக இருக்கிறது திருக்குறள் என்பது மாத்திரமல்ல, திருவள்ளுவர் காலம் கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்துக்களெல்லாம் உலகளாவி சென்று கொண்டிருக்கின்றன. அவருடைய கருத்துக்கள் உலக மொழிகளிலே மாத்திரமல்ல, இந்திய மொழிகளிலேயெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே அந்த திருவள்ளுவரை போற்றுவோம், திருவள்ளுவருடைய வழி நடப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.